இந்த துவா, அந்த வலது பக்கமாக படுக்கிறது, ஒழு செய்துட்டு படுக்கிறதுன்ற இந்த ஒழுக்கம் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் தூக்கத்திலேயே உயிர் பிரியக்கூடிய நோயிலிருந்தெல்லாம் பாதுகாத்துரும். தூக்கத்திலே உயிர் பிரியறதுன்றது திடீர் மரணம் தான். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க நாடினால் தங்கள் வலது கையை தங்கள் கன்னத்திற்கு கீழ் வைத்து படுப்பார்கள். பின்னர் அல்லாஹும்ம க்னி அதாபக யௌம தபாசு இபாதக, யா அல்லாஹ், நீ உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளில் உன் வேதனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள். திருமதி இமாம் அபூ தாவூத் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது போன்றது ஒரு ஹதீஸை அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். அதில் இந்த துஆவை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் பஞ்சமில்லாத ஒன்று. மூச்சு திணறல், நெஞ்சு மாரடைப்பு, அதே போல தூக்கத்தில் கடுமையான கெட்ட கனவை கண்டு திடுக்கிட்டு விழித்து இதயம் படபடப்பாக ஆவதல், அதே போல தூக்கத்தினுடைய விஷயமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த விஷஜந்துக்களுடைய தீங்குகள் ஆரம்ப நேரத்தில் தூங்கும்போது தான் ஏற்படும். ஏன்னா இரவு நேரத்தில் தான் அவைகள் என்ன செய்யும்டா, மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவர்களுக்கு பெரும் தொல்லையை கொடுக்கும். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீடு வாசல்கள் எல்லாம் நாகரிகமாக மாறிவிட்டபடியால் அது போன்றது ஒரு பிரச்சனைகள் பெரும்பாலும் இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் நாடினாடையானால் பலாய் முசீபத்து எப்படியும் வரும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஜி டாக்டர் சாப் முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு முறை என்ன பண்ணாங்கண்டா, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாப்புல. அப்போ நான் போயிருக்கும்போது ஹசரத் நீங்கள் பயந்துடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பாம்பை தான் காட்ட போகிறார் போல இருக்கு, எதுவும் படுத்து கிடக்குதோ என்னமோ தெரியல அப்படின்னும் போது ஹாஜி என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த பெட்டை இப்படி தூக்குனார். பெட்டை தூக்குனா அல்லாஹ் அக்பர், இந்த கரையான் புற்று இருக்குது பாருங்க, அந்த கரையான் புற்று அதில் இருந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல, அவ்வளவு கோடிக்கணக்காக இருக்கும் போல இருக்கு அந்த கரையான்களுடைய இது. அவர் சொன்னார், அல்லாஹ் பாதுகாத்துட்டான் ஹஜ்ரத், கிட்டத்தட்ட பலகாலமாக நம்ம அந்த பெட்டில் தான் படுத்திருக்கிறோம், பலகாலமாக அந்த பெட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நானும் வீட்லேயும் படுத்திருக்கிறோம். எவ்வளவு கரையான்கள். ஆனால் ஒரு துளி காதில் இதில் போயிடுச்சு அப்படின்னா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது வரைக்கும் நம்ம இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இது வித்தியாசமாக ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருக்குது, கொள்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒன்று தான் நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம். நீங்கள் சூரா பக்ரா என்ன செய்யுங்க, ஓதுங்கன்னு ரொம்ப நாளாக ஓதிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாவுக்கு படுக்க போகும்போது அல்லாஹும்ம கினி, இறைவனே என்னை காப்பாற்று, பாதுகார். எப்போ, யௌம தபாசு இபாதக்க, உன்னுடைய அடியார்களை எழுப்பக்கூடிய அந்த நாளில் உன்னுடைய அதாபிலிருந்து எங்களை நீ பாதுகாரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டிய அந்த துவா மறுமை நாளுடைய அதாபு மட்டும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இரவு நேர கடுமையான இது போன்ற சைத்தானியத்தான அதாபுகளிலிருந்து பாதுகாக்கிறது. முக்கியமாக குறிப்பாக இந்த துவா, அந்த வலது பக்கமாக படுக்கிறது, ஒழு செய்துட்டு படுக்கிறதுன்ற இந்த ஒழுக்கம் நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் தூக்கத்திலேயே உயிர் பிரியக்கூடிய நோயிலிருந்தெல்லாம் பாதுகாத்துரும். தூக்கத்திலே உயிர் பிரியறதுன்றது திடீர் மரணம் தான். எண்ணாப்புல நினைச்சாப்புல தூங்குனாரா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஆயிருக்குது. அதில் இருந்தும் பாதுகாப்பு தந்துடும். அதே போல் இது போன்ற விஷஜந்துக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விஷஜந்துக்களுடைய தீங்குகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து விடும். மொத்தத்தில் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரும் மாற்றத்துக்கு உட்படக்கூடிய தூக்க நேரத்தில் உடல்நிலை ஒரு ரசாயன மாற்றத்திற்கு உட்படுகிறது அல்லவா, அந்த ரசாயன மாற்றத்துக்கு உட்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளிலிருந்தெல்லாம் இவைகள் பாதுகாத்து விடும். ஆனால் இன்னைக்கு நம்ம தூங்கும்போது தான் நமக்கு நியூஸ் பார்க்குற நேரம்,
மொபைலில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குற நேரம், கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அந்த லாஸ்ட்ல முடியும் போது ரப்புடைய நினைவோட தூங்கணுமேன்ற அந்த எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் இதை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்டா, தன்னை மறந்து சில பேர் தூங்குறாங்க. அவ்வளோதான், தன்னை மறந்து தான். அதுங்காட்டி அவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது 1 மணி 2 மணி, அதை பற்றி டோன்ட் கேர். ஒரு காலம் இருந்தது, ரசூல் சொல்லுவாங்க இஷாக்கு பிறகு பேசவே கூடாதுன்ட்டு. ஆனால் இஷாக்கு பிறகு தான் நம்மள நிறைய வாலிபர்களுக்கு டியூட்டியே ஆரம்பமாகுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற அற்புதமான துவாக்களை வாழ்வில் எடுத்து நடந்து எல்லா வகையான ஆபத்துக்கள் முசீபத்துக்களிலிருந்து மிகச்சிறந்த கேடயத்தை அல்லாஹ் இது போன்ற துவாக்களாக ஆக்கி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி.